சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. முல்லை பெரியாரின் புதிய அணைய தமிழக எல்லையில கட்டிக்கலாம் அப்படின்னு தென்மண்டல முதலமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின் கேரள முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அணைக்கான இடத்தேர்வு, வடிவமைப்பு, கட்டுமான பணிகளை தமிழகம் மேற்கொள்ளலாம் அப்படின்னும், அணை திட்டத்திற்கான மொத்த நிதியையும் கேரள அரசு வழங்கும் அப்படின்னும் கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் சதீஷன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதை இப்ப முக்கிய செய்தியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். முல்லை பெரியாரின் புதிய அணையை தமிழக எல்லையில கட்டிக்கலாம். தென்மண்டல முதலமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின் பேசிய கேரள முதல்வர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அணைக்கான வடிவமைப்பு, கட்டுமான பணிகள், அதற்கான இடத்தேர்வு இதெல்லாம் தமிழக அரசு தாராளமா மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேரள முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடியதை இப்ப நம்ம முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். வணக்கம் தாய்மானவன். கேரள முதலமைச்சர் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து என்னென்ன பேசியிருக்காரு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை கோவளம் பகுதியில நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடைபெற்ற இந்த மாநாட்டுல தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்று தங்கள் மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதித்திருந்தாங்க, எடுத்துரைத்திருந்தாங்க. அதுல பெரும்பாலானோர் அந்த நீர் பகிர்வு தொடர்பாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தொடர்பாக விரிவாக தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல தமிழக முதலமைச்சர் விஜயை பொறுத்த மட்டும் 2 விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தாங்க. காவிரி மற்றும் முல்லை பெரியாறு ஆகிய 2 விவகாரத்திலும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில மாநிலங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்றத தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக புதிய அணைய தமிழகம் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்றதையும், இடத்திற்கான இடத்தேர்வு, வடிவமைப்பு, கட்டுமான பணிகளை தமிழகம் மேற்கொள்ளலாம் எனவும், இதற்கான மொத்த நிதியையும் கேரள அரசு வழங்கும்னு கேரள முதலமைச்சர் சதீசன் பேசியிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. புதிய முல்லை பெரியாறு அணையிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து நீரையும் தமிழகத்திற்கு வழங்க கேரளா உறுதியளித்திருப்பதாகவும், இதற்கான செலவை கேரளாவும், வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் இடத்தேர்வு செய்யக்கூடிய பணிகளை தமிழகமும் மேற்கொள்ளலாம் அப்படின்றத இந்த கூட்டத்தின் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த முல்லை பெரியாறு விவகாரத்துல அணையினுடைய உயரத்தை உயர்த்துவது தொடர்பாகத்தான் இரு மாநிலங்களும் இடையே மிகப்பெரிய தொடர்ந்து சிக்கல் என்பது நிலவி வந்த ஒரு சூழல்ல இதற்கான அனுமதிய தற்போது கேரளா அரசு தரப்புல தற்போது வெளியிடப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அது மட்டும் இல்லாம மிஷன் சமுத்ரா திட்டத்தின் கீழே கேரளாவை ஒரு துறைமுக நகரமாக மேம்படுத்த பிராந்திய ஒத்துழைப்பை கேரளா கோருவதாகவும், கனிம சட்ட திருத்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு கோரிக்கையை முன்வச்சுக்கிறாங்க. அதே போல நாடாளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்காமலேயே பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பது கேரள முதலமைச்சர் தன்னுடைய கருத்தா தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படியாக அந்த நீர் பகிர்வு தொடர்பாக பல்வேறு மாநிலங்கள் தொடர்ச்சியா முதலமைச்சர்கள் பேசிய நிலையில் கேரள முதலமைச்சர் முல்லை பெரியாறு விவகாரத்துல தமிழக அரசு அணை கட்டுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. இடத்தேர்வு, வடிவமைப்பு, கட்டுமான பணிகள் அனைத்துமே தமிழக அரசு முடிவு செய்து கொள்ளலாம். மொத்த நிதியும் கேரள அரசு வழங்கும் அப்படின்னு கேரள முதலமைச்சர் சதீசன் பேசியிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது, தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.